ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கையில் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் மாதிரி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட எந்த மாற்றமும் இல்லாமல் எப்போ பாரு நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும்னு அந்த ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கையை, அதுவும் சைக்கிள் மாதிரி திரும்ப 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 அதை மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கை அப்படின்றது உழைக்கணும், ஏதாவது வாங்கணும், உழைக்கணும், வாங்கணும், இதுதானா? வேறு எதுவும் கிடையாதா? வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் மன திருப்தியோடும் வாழ முடியும். அப்படி வாழணுன்னா நான் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணணுமோ, இல்லை அதுக்குன்னு தனியாக அதை கோர்ஸ் இருக்குமோ, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் போதும். அப்படி என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல? கதையை கேளுங்க. கதைக்குள்ளே போகலாங்களா? ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டையில் அரசர்கள் 2 பேரும் நின்று பேசிகிட்ருக்காங்க. நம்ம தெளிவுக்காக அரசர்களுக்கு பேர் வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு அரசர் பேர் கிருஷ்ணர், இன்னொரு அரசர் பேர் அர்ஜுனன், சரிங்களா? சரி, இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருக்கும்போது அரண்மனையிலிருந்து வெளியில் பார்க்கும்போது அந்த சாலை ஓரங்களில் ஒரு பண்டிதர் துண்டை விரித்து யாசகம் வாங்கிட்டுருக்காரு. இதை அரண்மனையிலிருந்து பார்த்துட்டு இருந்த அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப கற்று தேர்ந்தவர் போல், எதுக்காக யாசகம் வாங்கிட்டுருக்காரு, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. சரி, இவருக்கு உதவினால்தான் என்ன, அவருக்கு ஏதாவது உதவி பண்ணோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்கிறாரு. உடனே வேலையால் அனுப்பி அந்த பண்டிதரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. அழைச்சிட்டு அவர் கையில் ஒரு பொன் மூட்டை சின்னதாக கட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா கொண்டு போய் நீ உன் வாழ்க்கையை நடத்திக்கோ, இதுக்கப்புறம் யாசகம் வாங்க வேண்டிய பிரச்சனை கிடையாது, உனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து உன் வாழ்க்கையை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் ஒரு பொன் மூட்டையை கொடுத்து அனுப்புகிறாரு. அவரும் நன்றி சொல்லிட்டு விடை பெற்றுட்டு வீட்டுக்கு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது திரும்பவும் அந்த பண்டிதர் யாசகம் வாங்கிறதுக்காக அதே இடத்துல நின்றுட்டுருக்கார். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு கோபம். என்ன, நேற்று தான் ஒரு பொன் மூட்டை கொடுத்தோம், திரும்பவும் இங்கே நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு. எல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, திரும்பவும் அவளை அழைக்க சொல்கிறாரு. வராரு. நேற்று தானே ஒரு பொன் மூட்டை கொடுத்தேன், போதலையா, ஏன் திரும்பவும் யாசகம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு யாசகர் சொல்கிறாரு, ஐயா, என் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கொள்ளையர் என்னோட பொன் மூட்டையை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே என்ன வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, ஒரு வைரத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. இதையாவது பத்திரமா கொண்டு போய் வீடு சேருங்க, இதுக்கப்புறமாவது யாசகம் வாங்காமல் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புனார். என்ன பண்ணுறாரு, இரவு நேரங்களில் தான் கொள்ளையர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரைவாகவே கிளம்பி போயிடுறாரு. எப்படியாவது இதை பத்திரமா நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தி கொண்டு போயிடுறாரு வீட்டுக்கும். வீட்டுக்கு போனால் யாசகம் வாங்குகிற வீட்டில் என்ன தனி பெட்ரூமு, பாத்ரூமு, கிச்சனுன்னு தனித்தனியாகவா இருக்கும்? ஒரே அறை, ஏதோ சின்ன சில பாத்திரங்கள், ஏதோ துணிகள் வைக்கிறதுக்கு அங்கங்கே ஓட்டையான ஒரு மரப்பெட்டி, இவ்வளோதான் அவங்க வீட்டில் இருக்கிற பொக்கிஷமான விஷயங்கள். அவ்வளோ விலை உயர்ந்த
வைரத்தை எங்கே ஒளிச்சு வைக்கிறது? இதை யார்கிட்ட விற்கிறது? இவ்வளோ பெரிய வைரத்தை வாங்குற அளவுக்கு யாராவது இருக்காங்களா? இது அரசர் அர்ஜுனர் கொடுத்தது. இதை போய் யார்கிட்ட விற்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி ஃபஸ்ட்டு இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எங்கே விற்கிறதுன்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் பயன்படுத்தாத ஒரு மண்பானை அவங்க வீட்டில் இருக்குது. அந்த மண்பானைக்குள்ளே போட்டு அதை பத்திரமான ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களோட மனைவி வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிருக்காங்க. இவரும் அவருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இவரும் ஏதோ ஒரு வேலையாக வெளியில் கிளம்பி போயிடுறாரு. அவங்க மனைவி வீட்டுக்கு வராங்க. சமைக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக எப்போவும் எடுக்கிற ஒரு மண்பானையை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போகிறாங்க. போகிற வழியில் கல் தடுக்கி கீழே விழும்போது பானை என்னாகும்? உடஞ்சி போச்சு. நம்ம சமைக்கிறதுக்கு தண்ணி தேவை, வேறு என்ன தேடுறது? வேறு ஏதாவது பானை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேடுறாங்க. தேடும்போது அவர் வரையறக்கல் ஒழிச்சு வச்சுருந்தார் பார்த்தீங்களா ஒரு பானை, அந்த பானையை எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கும் போகிறாங்க. போய் ஆற்றுல தண்ணி எடுக்கும்போது அந்த வைரக்கல் ஆற்றுல விழுந்துருது. தண்ணி எடுத்துகிட்டு போன உடனே சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தேடுறாரு. அதுக்குள்ளே இருந்த வைரக்கல் ஆற்றோட அடிச்சிட்டு போயாச்சு. சரி, இவங்க 2 பேரும் அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பண்டிதர் நேற்று காணும், ஒருவேளை அதை வச்சு ஏதாவது தொழில் தொடங்கியிருப்பாரோ, ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாரோ அப்படின்னு யோசிக்கும்போது திரும்பவும் அந்த பண்டிதர் அதே இடத்துக்கு வராரு. திரும்பவும் யாசகம் கேட்குறாரு. இந்த அர்ஜுனருக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே கோபம். எவ்வளோ தைரியம் இருந்தால் வைரக்கல் கொடுத்து அனுப்பி கூட திரும்பவும் யாசகம் வாங்குறாரே, அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலையால் அனுப்பி திரும்பவும் அந்த பண்டிதரை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, ஏப்பா நேற்று ஒரு வைரக்கல் கொடுத்துருந்தனே அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய மனைவி ஆற்றில் தண்ணி எடுக்கும்போது ஆற்றோட அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாழ்க்கடா இது? எந்த மாதிரி உனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் உன்னோட தலைவிதி சுற்றி சுற்றி உன்னை அடிக்குதே, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு யோசிக்கும்போது எங்கே அர்ஜுனன் வேற ஏதாவது உயர்ந்த பொருளை கொடுத்து விடுவாரோ அப்படின்னு பயந்து கிருஷ்ணர் முன் அவர்கிட்ட 2 செப்பு காசுகளை கொடுக்குறாரு. இந்தா கொண்டு போய் இதை வச்சு நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம். என்ன கிருஷ்ணா, விலை உயர்ந்த வைரம் கொடுத்தே அவர் ஒன்றும் செய்யலை, நீ சாதாரணமாக 2 செப்பு காசை கொடுத்தா அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் என்ன நடக்கணும் அப்படின்றதுக்காக காத்துட்ருக்காரு. அப்போது அந்த பண்டிதர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு ஆறை கலக்கும்போது அந்த ஆற்றுல ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். அந்த வலையில் ஒரே ஒரு மீன் மட்டும் மாட்டி துள்ளிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பண்டிதருக்கு இந்த 2 செப்பு நாணயத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம மனம் துடிக்கிற மாதிரி அந்த மீனும் துடிக்குதே, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த மீனவர்கிட்ட, ஐயா அந்த மீன் ரொம்ப துடிக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு பாவமாக இல்லையா, அந்த மீனை திரும்பவும் ஆற்றிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிப்பா, நான் நீ சொல்கிற மாதிரி நான் இதை ஆற்றுலே விட்டுடுறேன், எனக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் கையில் இருந்த 2 செப்பு காசுகளையும் அவர்கிட்ட கொடுத்து அந்த மீனை திரும்பவும் ஆற்றுக்குள்ளே போட சொல்கிறாரு. அந்த மீனை திரும்பவும் ஆற்றுக்குள்ளே போடும்போது அந்த தொண்டையில் மாட்டிகிட்டு இருந்த வைரக்கல் குதிக்கும்போது எகிரி விழுந்த ஒரு காலக்கடியில் விழுது. என்னடா இது அப்படின்னு எட்டி பார்க்கும்போது அவர் தவறவிட்ட, அதாவது அவங்க மனைவியால் தவறி போன அந்த வைரக்கல் திரும்பவும் அவர் கைக்கே கிடைக்குது. அதை பார்த்த உடனே இந்த பண்டிதருக்கு ஒரே சந்தோஷம். என்னடா பண்ணுறது, நம்ம தவற விட்ட வைரக்கல் திரும்பவும் நம்ம கைக்கே கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வீட்டுக்கு கத்திக்கிட்டே ஓடுறாரு.
ஓடும்போது இந்த சத்தத்தை கேட்ட அந்த கொள்ளையன், ஐயையோ யாரோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க போல அப்படின்ற பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறான். ஓட ஆரம்பிக்கும்போது அவன் பின் மூட்டையில் கட்டிகிட்டு இருந்த அந்த தங்க மூட்டை கீழே விழுந்துருது. அதை பயத்தில் பார்க்காம அவனும் ஓடி போயிடுறான். போகிற வழியில் ஏற்கனவே அந்த பண்டிதர்கிட்ட இருந்து அந்த பொன் மூட்டையை திருடிட்டு போன அதே கள்ளன் கீழே விழுந்தது தெரியாமல் திரும்பவும் அந்த பொன் மூட்டை பண்டிதருக்கே கிடச்சிருச்சு. இன்னும் இரட்டிப்பு சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் படுத்தெழுந்து காலையில் வெடிந்தும் விடையாமல் அரசரை பார்க்க போகிறாரு. போய் நடந்தது அனைத்தையும் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிட்டு பண்டிதர் கிளம்பி போயிடுறாரு. அப்போ அர்ஜுனனுக்கு, என்ன அர்ஜுனா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. கிருஷ்ணரை. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ தங்க மூட்டைகள் கொடுக்கும்போதும் சரி, வைரக்கல் கொடுக்கும்போதும் சரி, அதை என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கைக்கு எப்படி அடுத்த கொண்டு போக முடியும், நம்ம எப்படி அந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னு தன்னை பற்றி மட்டுமே அவர் நினச்சிட்டு போனார். அதனால் அவரை எதுவுமே தக்க வச்சுக்கவே முடியல. ஆனால் நான் கொடுத்த 2 செப்பு தகடு, அந்த இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த வலையில் மாட்டின மீனை பார்க்குறாரு. அந்த மீன் துடிக்கிறத பார்த்து நமக்கு இதுக்கு மேலே என்ன நடந்து போயிடுது அப்படின்ற ஒரு விரக்தியோட அந்த 2 செப்பு காசுகளையும் அந்த மீனவனுக்கிட்ட கொடுத்துட்டு அந்த மீனை காப்பாற்றணும்னு நினச்சாரு. அதனால தான் அவர் தவற விட்ட தங்கமும் சரி வைரமும் சரி அவரை திரும்பவும் தேடி வந்துச்சு. இதுக்கு மாதிரி மக்கள் எல்லாருமே தனக்கு என்ன தேவை, தான் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்மூடித்தனமாக குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அதை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷத்தையும் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாமல் ஒரு இயந்திர மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கான். அதே பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய லட்சக்கணக்கில் கொட்டியெல்லாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு கிடையாது. ஒரு சின்ன உதவி, அந்த சின்ன உதவியால் அவங்க சின்ன புன்னகையோட ஒரு நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை இதுவரைக்கும் சந்திக்கலைன்னா இதுக்கப்புறம் சந்திங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை யாருக்காவது செஞ்சு பாருங்கள். அதில் வர சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி பாதையில் போய் நின்னாலும் அந்த மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சி எப்போவுமே திகட்டா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் இதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச உதவியோட வேறொரு கதையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SL தகடூர் தமிழச்சி. டாடா, பாய் பாய்.